நியூட்டனின் மூன்றாவது விதி. பசங்களா, உங்க எல்லாருக்குமே காந்தம் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? காந்தத்தை அங்கேயும் இங்கேயும் ஒட்டி விளையாடுறப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த காந்தத்தை வச்சு நியூட்டனோட மூன்றாவது விதியை தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு நமக்கு எடை தராசு, 2 காந்த துண்டுகள், 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப், இது எல்லாம் வேணும். இப்போ இந்த 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப்ல பேப்பரை பிரித்து எடுத்துக்கிட்டு எடைத்தராசு தட்டு மேலே ஒட்டிக்கிட்டு டேப் மேலே இருக்கிற இன்னொரு பேப்பரையும் பிரித்து எடுத்துடணும். அடுத்ததா இந்த காந்த துண்டை எடுத்து அந்த டேப் மேலே ஒட்டிட்டு இந்த தராசோட எடையை பார்த்தோம்னா எடை அளவு 20 கிராம் இருக்குது. இந்த காந்தமும் டேப்பும் 20 கிராம் எடை இருக்கிறதா அர்த்தம். இப்போ இன்னொரு காந்தத்தை எடைத்தட்டு மேலே ஒட்டி இங்கே இருக்கிற காந்தத்துக்கிட்ட எடுத்துட்டு போனோம்னா எதிர் துருவங்களாக இருக்கிற காந்தங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. இப்போ இந்த காந்த துண்டை பிரித்து எடுத்துட்டு எதிர்பக்கமாக திருப்பினோம்னா காந்தங்களோட இரு துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் எடைத்தராசில் எடையின் அளவும் அதிகரிக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. இந்த எடை அதிகரிக்க என்ன காரணம்னா, இரு காந்தங்களின் ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்க்கிறப்போ விசை அதிகமாகுது. அதனால எடை அளவும் அதிகமாகுது. எடை கூட விசைதான். இதே காந்தங்களை நீங்க திருப்பினீங்கன்னா இரு காந்தங்களின் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்க பார்க்கறதால எடை அளவு குறைஞ்சு இடது பக்கமா போகுது. இப்ப இந்த பரிசோதனையை கொஞ்சம் பக்கத்துல பார்க்கலாம். எடை தராசுல எடை அளவு 20 கிராம் இருக்கு. இரு காந்தங்களின் எதிர் துருவங்கள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போறப்போ காந்தங்கள்ல ஒட்டிக்கிறதோட மட்டும் இல்லாம எடை அளவு 40 கிராமா மாறுது. இப்போ இந்த காந்தத்தை எடுத்துட்டு அதே எதிர் துருவங்கள் ஒட்ட விடாம பக்கத்தில் எடுத்துட்டு போறப்போ எடை குறைஞ்சு தராசு முள் இடதுபுறம் போகுது. ஆனா இந்த காந்தத்தையே ஒரே துருவங்கள் இருக்கிற மாதிரி கொண்டு போறப்போ எதிர் விசையால தராசின் எடை வலது பக்கம் ரொம்பவே அதிகமாகிறத உங்களால பார்க்க முடியும். இந்த சோதனை மூலமா விசையை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? அடிப்படை தத்துவம், நியூட்டனின் மூன்றாவது விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று உண்டு.